Hey hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. வேம்பயர் டிடெக்டிவ் அப்படிங்கிற கொரியன் டிடெக்டிவ் ட்ராமாவை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது எபிசோட் 7ஓட எக்ஸ்பிளனேஷன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணவங்க, வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில சேனல்ஸோட லிங்க்கை நான் விட்டுருக்கேன். ஒன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்க சப்போர்ட் அந்த சேனல்ஸ்க்கும் கொடுங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வேம்பயர் டிடெக்டிவ் எபிசோட் 7ஓட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு கார் வந்து ஹார்பர் மாதிரியான இடத்துல நிக்குதுங்க. உள்ள இருந்து இறங்குறது கண்ணாடி கார். இவர் ஜெயில தான் இருந்தாரு. அவர் அடிக்கடி போய் மீட் பண்ணிட்டு வந்த பர்சன் இறக்கி விட்டுட்டு ஏதோ ஃபேக் ஐடி கொடுத்து இங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப நம்ம கேங் இதை எதிர்பார்க்குதுல அப்படிங்கிறப்போ அவர் அங்கேயே நிக்கிறாரு. மேபி ஏதோ ஷிப் வரும் போல இருக்கு. அவர் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமாக திடீர்னு 4-5 பேர் வர்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு லீடர் மாதிரி ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க முகத்தை இப்ப காட்டல, எனக்கு தெரிஞ்ச நம்ம ஷாக் ஆயிடுவோம். அவரு நேரா வந்து கண்ணடிக்காரு கிட்ட பேசுறாங்க. சோ என்ன கொலை பண்ணணும் அப்படிங்கறது தானே பிளான், இதுக்காக தானே ஜெயில இருந்து எடுத்தீங்க அப்படிங்கறப்பதாங்க அந்த பர்சனோட முகத்தையே காட்டுறாங்க. இவரு நம்மளோட ஃப்ரெண்டி, சாமோட ஃப்ரெண்டு. சாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சுட்டதுக்கு அப்புறமாக ஃப்ரெண்டியும் லவ்லியும் சேர்ந்தா கார்ல போயிட்டு இருப்பாங்க. அது வெடிச்சிருக்கும் இல்லையா? இப்ப என்னடா அவர் வந்து நிக்கிறாரு. அதுவும் கண்ணடிக்காரனுக்கும் ஃப்ரெண்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் தோணுது. பட் ஃப்ரெண்டி ரொம்ப டெரரா இருக்காங்க. கண்ணடிக்காரன் என்ன கொண்டுட்டா மட்டும் எல்லாம் முடியாது, என்ன கொண்டதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் துடுக்கா பேசுற சமயத்துல ஒரே அடிதான் கண்ணடிக்காரர் போய் விழுகிறாரு. சோ நல்லா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கத்தி எடுத்துட்டு கண்ணாடிக்காரர் சண்டை போடுறாங்க. கடைசியில இவரு அந்த கத்தியவே வாங்கி கொடுத்து கண்ணாடிக்காரனோட கதையவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ இறந்து போற சமயத்துல அந்த ரத்தம் எல்லாம் தெரிக்குதுங்க. கடைசியில பார்த்தா ஃப்ரெண்டையும் ஒரு வேம்பயர் தான். அதுவும் கண்ணெல்லாம் ரெட் கலர்ல மாறுது. ஆக்சுவலா ஏன் ஃப்ரெண்டி வந்து கண்ணாடிக்காரங்களை கொலை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம கொஞ்சம் தலையை சுத்தி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்த்ததான் புரியும். ஏன்னா நம்ம திடீர்னு கொலையெல்லாம் பண்ணலைங்க. இவரு வந்து ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் தான் கண்ணாடிக்காரங்க பிடிச்சிட்டு வந்து அவங்க பிளட் எல்லாம் தானே எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு வேம்பயருக்கு பிளட் தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு கேங்கையே செட் பண்ணி ஹோம்லெஸ் பீப்புளா டார்கெட் பண்ணி தான் அங்கிருந்து பிளட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த கண்ணாடிக்காரங்க மாட்டிக்கிட்டதுனால தான் வெறும் ஃபேக் ஐடி கொடுத்தீங்க அனுப்பிச்சலாம் நினைச்சிருக்காங்க. கடைசியில் அது வேண்டாம், இவனை கொலை பண்றதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்பொழுதுக்கு விவி ஃப்ரெண்டி எல்லாம் ஒரே கேங்கான்னு தெரியல. இல்ல இந்த மாதிரி வேம்பயர் கேங் எத்தனை இருக்குன்னு தெரியல. இங்க இப்படியே அந்த சீனை விட்டுட்டு அடுத்த சீன் கேஸ் 7 த கிளைண்ட் ஆஃப் த நைட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்பவுமே ஒரு எபிசோட பார்த்துட்டு ஒரு எபிசோடு கூட அங்க அப்படி முடிஞ்சதே இங்க இப்படி ஆரம்பிக்குதுலாம் நினைக்க கூடாதுங்க. மேபி ப்ரீவியஸ் எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும் நிறைய நாட்கள் கூட போயிருந்திருக்கலாம். அதனால இந்த எபிசோட் நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் பார்க்கணும். ஒரு டிஸ்கோத்தைக்குள்ள வர்றாங்க, நர்ஸ் செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும், அதாவது சாமுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தான் எல்லாரும் இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்துல பிங்கி இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, அங்க நர்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சாம் ஏன் இவங்க இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கிளம்பவே மாட்டாங்க. நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோயினோட கேஸை சால்வ் பண்ணப்பவே கடைசியா விவி போன் பண்ணி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது இப்பதான் நடக்குது. விவி பாக்குறதுக்கு இங்க வர சொல்லி இருந்திருப்பாங்க. பட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கிறப்போ இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறத சாம் கிளம்ப சொல்லுவாங்க. இவங்க இருக்கிற எப்படி விவியை மீட் பண்ண முடியும்? அப்ப ஒரு லேடி வந்து சாம் கிட்ட நீங்க பாக்கணும்னு நினைச்ச பர்சன் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. பிங்கி கேக்குறாங்க, இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கானா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்களும் இங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறப்போ மேல விவியை பாக்குறதுக்காக சாம் போறாங்க. இந்த ஃபைட் சீன் எதுக்குன்னே எனக்கு தெரியலங்க. சாம் வருவாரு, அங்க இருக்கிற ஒருத்த கையை கட்டி நிறுத்துவோம், உடனே சண்டை போட ஆரம்பிச்சுக்குவாங்க. பார்க்க வர சொன்னதே விவி தான். இந்த ஃபைட் சீன் தேவையில்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மேபி எந்த இடத்துல இருந்தாலும் நான் கட்ஸா தான் இருப்பேன், சாம காட்டிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்களோ, மேபி இருக்கலாம். ஸோ சண்டே ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு விவி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பிளைண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை நான் உயிரோட விட்டேன் அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணும் டீல் போட்டிருந்தோம். ஸோ அந்த டீல் இப்ப நீங்க வந்து என்ன காப்பாத்த போற, அதுவும் இன்னைக்கே அப்படிங்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த டிஸ்கோ தேவை காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் தான் மனுஷங்கன்னு நினைக்கிறேங்க. அங்க பிளட் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. யாரோ ஒரு பையன் வேம்பயர் கடிச்சு ரத்தத்தை எடுத்துட்டு இருக்காங்க. சோ அங்க இருக்கிறதுல சில பேர் மட்டும் தான் ஹியூமன்ஸ். சோ விவியும் வெளியே வராங்க, சாமும் வெளியே வர்றப்போ சாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி பாக்குறப்ப நிறைய வேம்பயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறதுலாம் தெரிய வருது. வெளியே வந்து விவி கிட்ட கேக்குறாங்க, அப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த நிலைமை வந்ததுக்கு நீதான காரணம் அப்படிங்கிறாங்க. மேபி நானாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும்னு சாம் கேட்கறதுக்கு, எனக்காக நீ ஒரு பர்சனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அதுக்காக உனக்கு நிறைய டைம் எல்லாம் கிடையாது, இன்னைக்கு நைட்ல இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணிக்குள்ள. அப்படி ஒருவேளை நீ என்னோட டீலுக்கு ஒத்துக்காம அந்த பர்சனை கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொன்னாலோ, இல்ல 6 மணிக்குள்ள கண்டுபிடிக்க முடியாம போயிட்டாலோ, இல்ல நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டா கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்கல அப்படின்னாலோ உன் ஃப்ரெண்ட்ஸோட கதையெல்லாம் அதோ கதிதான் அப்படிங்கிறாங்க. நான் இந்த டீல ஹானஸ்டா வைக்கிறேன், ஒரு பர்சனை கண்டுபிடிச்சு கொடு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, உன் மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது, நானும் நீ தான் போறோம், என்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சோ தன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அவங்க உயிருக்காக ஓகேன்னு சொல்லிடுறாங்க.
ஸோ இப்போ ஏதோ ஒரு பர்சனை தேடி போகிறது சாமும் அந்த விவியும் தாங்க. ஆக்சுவலா எந்த பர்சனை தேடி போறோம் அப்படிங்கறதையே விவி தெளிவா சொல்ல ஒரு பர்சன் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் இந்த எபிசோட ஃபுல்லா பார்த்து முடிச்சப்போ எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு பர்சனை தேடுறதுக்கு நாமளும் ரெடி ஆயிடுவோம். விவியும் சாம் வந்த கார் ஒரு குடோன் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல போய் நிக்குதுங்க. விவி சாம பார்த்து போடா போய் நான் மாதிரி மோப்பம் புடி அப்படிங்கிறாங்க. விவிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சாமு கிட்ட ஏதோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் குறிப்பா ஒரு இடத்துல பிளட் இருந்ததுன்னா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற பவர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கூப்பிட்டு இருக்காங்க. சோ சாம இறங்கி உள்ள போறாங்க. அப்போ விவி ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த பையன் தாங்க நம்ம விவியோட பாய் ஃப்ரெண்ட். விவி என்ன பிறக்கிறப்ப வேம்பயரா இருந்திருப்பாங்களா? இல்ல ஹியூமனா தான் இருந்திருப்பாங்க. அப்ப காதல் வந்திருக்கும் இல்லையா? சோ இந்த எபிசோட் ஃபுல்லா பிளாஷ்பேக் பிரசன்ட்னே போகும். அதே கோர்வையோடவே சொல்றேன், நான் லீனியரா தான் இருக்கும். லீனியரா நான் பண்ண விரும்பல, ஏன்னா உங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அதனால நான் லீனியராகவே நான் சொல்றேன். கடைசியில் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். அந்த போட்டோவை பார்த்தோம்னா பிளாஷ்பேக் போகுதுங்க. ஆக்சுவலா அப்பாலாம் இல்ல, விவி கூட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வீடு பெருசு. அதனால இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தங்கி படிக்கிறதுக்காக அவங்களோட வீட்டையும் ஒவ்வொரு போர்ஷனா வாடகைக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படிதாங்க இவங்க ஃபுல்லா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கிறப்போ விவி பக்கத்துல உட்காந்து இருக்கிறது விவியோட அம்மா, ஆப்போசிட்ல உட்காந்து இருக்கிறது இந்த வீட்டுல தங்கி படிக்கிற ஒரு பையன். பட் விவியோட அம்மாக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த பையனுக்கும் விவி மேல ஒரு கண் இருக்கதான் செய்யுது. பட் என்ன விவிக்கு தான் பிடிக்கவே இல்ல. அந்த சமயத்துல இந்த இடத்துல தங்குறதுக்காக இன்னொரு பையன் வர்றாங்க. அவங்களை விவிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதாங்க விவியோட பாய் ஃப்ரெண்ட். இவர் நம்ம பாய் ஃப்ரெண்ட் மெயின்டைன் பண்ணலாம். பார்த்ததுமே விவிக்கு அப்படி ஒரு ஸ்பார்க். ரெண்டு பேரும் பார்த்தோம்னா காதல விழுந்துடுறாங்க. இப்போ பிரசன்ட்லங்க அந்த குடோன்குள்ள வந்தப்போ பிளட் கரை இருக்கு. அந்த பிளட் கரை எப்படி ஆச்சு அப்படின்னா, இந்த குடோன் ஃபுல்லாவே பிளட் தான் இருக்கு. பிளட்டை ஸ்டோரேஜ் பண்ற ஏரியா. அப்ப யாரும் எடுத்துட்டு வரப்போ விழுந்து சிதறி உடஞ்சுதான் அங்க பிளட் ஆயிருக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்ணி அங்க என்ன நடந்ததுன்னு தேடிக்கிட்டே இருக்கிறப்போ ரூம்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற பாட்டில்ஸ்லயும் பிளட் தாங்க இருக்கு. ஏதோ ஒயின் விஸ்கி குடிக்கிற மாதிரி பிளட் ஊத்தி வச்சிருக்காங்க. அப்போ சில ஃபைல்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுல ஒரு முக்கியமான பேப்பர் எடுத்து வச்சுக்கிறாங்க. டஸ்ட்பின்னை தேடுறப்போ அதுல கசக்கி போட்ட ஒரு பேப்பர் இருக்கு. அதுல ஏதோ ஒரு வயலட் ட்ரே லைட்டா ஆர்டர் பண்ணதுக்கான பில் இருக்கு. அந்த பில்லை ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, பின்னாடி எதுக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்படி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ யார் அந்த இடத்துல போன மாதிரி தெரியுது சாமுக்கு. யாருன்னு ஓடி வந்து பார்த்தா அங்க நிக்கிறது விவிதா. யாரும் வந்தாங்களா அப்படின்னு கேக்குறப்ப யாரும் வரலன்னு சொல்றாங்க. மேபி எலியா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் தான் இங்க இருக்கேன்ல, உனக்கு டீடைல்ஸ் கிடைச்சதா அப்படிங்கிறப்போ ரிசிப்ட் எடுத்து வச்சிருந்தாரு இல்லையா, அதை கொடுக்குறாங்க. ஆனா மற்றபடி அந்த ட்ராஷ்ல தேடினாங்க இல்லையா ஒரு வயலட் ட்ரே லைட் ஆர்டர் பண்ணது, அது எல்லாத்தையும் காட்டல, இவரு சொல்லவும் இல்ல. அந்த ரிசிப்ட பார்த்தோன்னா விவி கிளம்புறப்போ நீ தேடுறது ஒரு ஹியூமனையான்னு சொல்லிட்டு சாம் கேக்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம போறாங்க. சோ வேற வழியே இல்ல, தன் ஃப்ரெண்ட்ஸுக்காக கூட போய் தான் ஆகணும் சாம். அடுத்த சீன் ஃப்ரெண்டிய காட்டுறாங்க. எனக்கு இப்போ ஒரு கால் வந்தது மாஸ்டர், அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஃப்ரெண்டி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நோட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சோ ரெண்டு பேரும் எப்படி ட்ராஷ் ஆகிக்க போறாங்கன்னு தெரியல. அடுத்த சீன் ஒரு பார்பர் ஷாப்புக்கு விவி கூட சாமும் போறாங்க. சாம் அப்படியே உட்கார்ந்துட்டு எனக்கு கட்டிங் ஷேவிங் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஒரு பர்சனோட நேம சொல்லி விசாரிக்கிறாங்க. ஏன்னா விவி அதை சொல்லியிருப்பாங்க, பர்சனோட நேம் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த நேம் வச்சு விசாரிக்கிறப்போ கரெக்டா ஒரு ஷேவ் பண்ற டேட் கழுத்துக்கிட்டே இருக்கு. இதை பாருங்க, நீங்க கொஞ்சம் பேசுனீங்க அப்படின்னா உங்க கழுத்தே அறுபட்டு போயிடுங்கிறாங்க. இப்படி சாம் வியாடா பேசுறப்போ பின்னாடி இருந்த ரெண்டு பேரும் ஒரு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அவங்களை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. சாம் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. விவி நேரம் எந்திரிச்சு வந்து அந்த பார்பரோட கழுத்துல காலை வச்சு, இங்க இருக்கிற இந்த ரெண்டு பேரும் கஸ்டமரே கிடையாது, ஏன்னா உங்களுக்கு முடி வெட்ட வேண்டிய அவசியமும் இல்ல, ஷேவ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், உங்ககிட்ட ஒருத்த பேசிட்டு இருந்தான்ல சாம், அவன மாதிரி நான் இல்ல, நான் டிஃப்ரெண்ட், உன்னை நான் கொலையே பண்ணிடுவேன், அதுக்கு மேலேயும் நரகத்தை காட்டிடுவேன், உண்மையில சொல்ல அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அதே நேம சொல்ல சாம் அப்பதான் அந்த பையனோட போன் பக்கத்துல இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. சோ அதை எடுத்துக்கிறாங்க. அதுல கடைசியா ப்ளூ மூணு அப்படி கால் வந்திருக்குங்க. அதை நோட் பண்ணலன்னா டிஸ்கோ தேவை காட்டுறாங்க. மணி இப்போ 2:30. இன்னும் டான்ஸ் போயிட்டே தான் இருக்கு. நம்ம கூவை சுத்தி சுத்தி கேர்ள்ஸ் ஆடுறப்போ கூ ஒன்னும் பெருசா இன்ட்ரெஸ்டா ஆடல. பட் அங்க இருக்கிற நர்ஸுக்குன்னா என்னை விடவா நல்லா ஆடுறான், நானும் நல்லா ஆடுவேன் அப்படிங்கிறாங்க. டாக்டர் இருந்துட்டு இவனுக்கு மட்டும் எப்படிடா இப்படி எல்லாம் கிடைக்குதுங்கிறாங்க. பிங்கி இருந்துட்டு கவலையே படாதீங்க, அவர் பிளட் அப்படியே எதிரி போய் வெடிச்சிருவாரு, இப்போ ஒரு பிளட் பிரஷர் ஏறி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ இப்போ நர்ஸுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நாம தான் நல்லா டான்ஸ் ஆடணும், அவன் ஆடுறா, நாங்க 2 பேர் ஆட போறோம், யார் வின் பண்றாங்க நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு நடன போட்டி மாதிரி ஆயிடுது. சென்டர்ல கு, இந்த பக்கம் நர்ஸ், அந்த பக்கம் வேற ஒரு லேடி. டாக்டருக்கு எல்லாம் வாழ்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜுக்கு மேல கு இறங்கி வந்துடுறாங்க. சோ இப்போ நர்ஸும் அந்த லேடி தான் ஆடிட்டு இருக்காங்க. டாக்டர் பிங்கியை பார்த்து
2 பொண்ணுங்களுக்கு இடையில வார் வந்திருக்கு, நீ போய் ஜாயின் பண்ணுங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுக்கு கால் பண்றாங்க. பட் சாம் கால் பிக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஏன் இன்னும் சாம் வரல அப்படின்ட்டு கூவும் கேக்குறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாவும் டவுட் ஆரம்பிக்குது. அடுத்து மறுபடியும் வேற ஏதோ ஒரு இடத்துக்காக விவியும் சாமும் போயிட்டு இருக்காங்க. என்ன சாம், நம்மளுக்கு ஏதோ வால் முளைச்சிருக்கு போல இருக்குங்கிறாங்க. அதாவது யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்கிருந்து எப்படியோ அவங்க காரை ரூட் மாத்தி ஓட்டிட்டு வராங்க. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்குங்க. அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு டைம் ஆச்சு, நான் காலேஜ் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் வராங்க. லேட் ஆயிடுச்சுல, வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படிங்கிறப்போ ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. சோ சைக்கிள்ல குவ கூட்டிட்டு போறாங்க. சோ போயிட்டே இருக்கிறப்போ 2 பேத்துக்குள்ள பேச்சுலயே ஒரு நெருக்கம் ஏற்படுது. பாய் ஃப்ரெண்ட் டாக்டருக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. விவி இருந்துட்டு நீங்க டாக்டர் படிச்சு முடிச்சிருங்க, சோ நாளை பின்ன எனக்கு உடம்பு சில நீங்க பாத்துக்குவீங்களா அப்படிங்கிறப்போ கண்டிப்பா கடைசி வரைக்கும் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு இவர் சொல்ல அதுக்கான அர்த்தம் விவிக்கு புரிய ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. சோ காலேஜ் வந்து இறங்குற சமயத்துல காலர்ல பட்டன் கரெக்டா போடலைன்னு விவியே போட்டு விடுறாங்க. சோ அங்கே 2 பேத்துக்குள்ள சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. சோ இவங்க போனதுக்கு அப்புறமா பாய் ஃப்ரெண்ட் போனதுக்கு அப்புறமா விவியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு யார்டி அந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படிங்கிறாங்க. உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேக்குறப்போ இல்ல தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஃப்ரெண்டு நம்புவாங்களா? நம்புறது இல்ல. அடுத்து இப்ப பிரசன்ட்டுங்க. ஏதோ ஒரு முட்டச்சந்து மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல யாரோ காரை பார்க் பண்ணிட்டு போன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பர்சனை பின்னாடி இருந்து கூப்பிட்ட சாம் ஒரே அடிதான் விடுறாங்க. சோ இவங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த பர்சனும் அடி வாங்கிட்டு மறுபடியும் ஃபைட் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க எந்த பர்சனை தேடி வந்தாங்களோ அந்த நேம் சொல்லி கேக்குறாங்க. இல்லையா எனக்கு அப்படியெல்லாம் யாரும் தெரியாது அப்படிங்கிறப்போ அந்த கீழே விழுந்தவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி கால் பண்ணி நாங்க யாரை தேடுறோமோ அவங்க யாருன்னு தேடுறதுக்காக தான் நீ எப்படி ஃபாலோ பண்றேன்னு தெரியும், இதோட நிறுத்திக்கோன்னு சொல்றாங்க. சோ யாருன்னு தெரியுதுங்களா? ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிருப்பான் இல்லையா, அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ நீ அவங்கள ஃபாலோ பண்ணு ஃப்ரெண்டி சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. சோ இப்ப அந்த பர்சன் தான் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இங்கதான் வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் விவியையும் சாமையும் பாக்குறதுக்காக அந்த பர்சன் வந்திருப்பாங்க. பட் எப்படியும் விவி கண்டுபிடிச்சிட்டாங்க, சாம் அடிச்சு போட்டாங்க. சோ ஃப்ரெண்டியோட ஆட்கள் தன்னை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது இப்ப விவிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஃப்ரெண்டியோட ஆட்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரை எப்படியும் நேக்கா டேக்கிள் பண்ணிட்டாங்க. ஏன் எதுக்கு போறோன்னே தெரியாம ரொம்ப ப்ரெஷர் இருக்காரு இல்லையா சாம். ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப கோபத்துல அடிக்கவே போயிடுறாரு. விவிய கழுத்து நடிச்சு கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண விட்டுடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது விவிக்கு ஏதாவது ஆனா கூட அவங்க ஃப்ரெண்டோட உயிருக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா அவங்க ஃபுல்லா வேம்பேஸ் தானே இருக்காங்க இந்த டிஸ்கோத்தையில. சோ அதனால வேற வழி இல்லாம சரி தேடி தொலைலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வர்றாங்க. இந்த பிளேஸ் என்னன்னே தெரியலங்க. பழைய ரொம்ப ஆன்டிக்கான பொருட்களை விற்கிற ஷாப்பா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்டே அந்த பர்சனோட நேம் சொல்லிதான் விசாரிக்கிறாங்க, ஏன் இந்த பர்சன் இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு. சோ விவி அங்க இருக்கிற ஒயினை ஸ்மெல் பண்ணி பாக்குறப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது, ஆக்சுவலா இந்த லேடியும் வேம்பயர் தான் போல. விவி டென்ஷன் ஆகி எத்தனை பேர் தான் அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருந்து மறைப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாம் வந்துட்டு கோவப்படாம அந்த லேடி கிட்ட கேக்குறப்ப அவங்க ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. சரி இந்த விவி எங்கேன்னு போய் என்ன மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு சாம் வர்றேன் அப்படின்னு சொல்றப்ப மறுபடியும் பிளாஷ்பேக் போகுதுங்க. விவி நார்மல் ஹியூமனா இருக்கிறப்ப ஃப்ரெண்டு கூட ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறாங்க. ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கண்டிப்பா நான் வாங்கவே முடியாது, இந்த ட்ரெஸ் நான் வாங்கணும்னு வச்சுக்கோ, பேக்கெட் பண்ணி சேர்த்து வைக்கணும், எல்லாத்த விடவும் ஒருவேளை சாப்பாடையே நான் கட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காவது நான் வேலைக்கு போகணும்னு விவி சொல்றப்போ ஃப்ரெண்டு சிரிக்கிறாங்க. இப்பதான் நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க, இதுக்கப்புறம் காலேஜை முடிச்சு வேலைக்கு போய் அது வரைக்கும் இந்த ட்ரெஸ் இருக்குமா, மாடலாவே வந்துருண்டி அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு கூட எந்த அளவுக்கு யோசிக்கிற நிலைமையில தான் விவி இருந்திருக்காங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. அதே ஷாப்ல இவங்களும் வர்றாங்க, பாய் ஃப்ரெண்டும் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க. அதனாலதான் பாய் ஃப்ரெண்டும் விவியும் ஒன்னா வர்றாங்க. சோ இப்பவும் அந்த காலர்ல இருக்கிற பட்டன் போடாம இருக்கு, அதை அவங்க கரெக்ட் பண்ணி விடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் சகஜமா கேட்கறாங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நாங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கலான்னு வந்தோம், ஒரு ட்ரெஸ் நல்லா இருந்தது, ஃபிளவர் போட்ட டிசைன் சூப்பரா இருந்துச்சு, பட் என்னால வாங்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது அப்படிங்கிறப்போ பாய் ஃப்ரெண்டு உன் பக்கத்துல இருந்த பொண்ணு யாரும் உன் ஃப்ரெண்டான்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் எதர்ச்சியா தான் பதில் சொல்றாங்க விவி. அதுக்கப்புறமாக உனக்கு ஒருவேளை அவளை பிடிச்சிருந்தது அப்படின்னா அவளை டேட் போயேன், அவகிட்டே போய் பேசேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுறாங்க. சோ பொசசிவா இவ ஃபீல் பண்றா, இவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் விவியோட அம்மா, ஏற்கனவே தங்கி இருக்கிற பையன், பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. சோ விவி கோவமா இருக்கா அப்படிங்கிறது பாய் ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியுது. சாப்பாடுலாம் கூட எடுத்து வைக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. கோபமாவே பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீ சீக்கிரமா நீ கிளாஸை முடிப்பியான்னு கேக்குறாங்க. இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவரு நான் சீக்கிரம் கிளாஸை முடிச்சுல நம்ம வெளியே போலாமா அப்படின்னு கேக்குறப்போ நம்ம விவிக்கு தான் அந்த பையனை பிடிக்கலையே. பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அங்க விவியோட ஃப்ரெண்டு வராங்க. நேத்து எந்த ட்ரெஸ்ஸை பார்த்து விவி ஆசைப்பட்டு வாங்க முடியாம இருந்ததோ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி ஃப்ரெண்டு போட்டு வராங்க. அதை பாக்குற விவிக்கு எப்படி இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் வேற வச்ச கண்ணு வாங்காம தான் ஃப்ரெண்டை பாக்குறப்போ செம கடுப்பா எடுத்து கத்திட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஏமா ஸ்கூலுக்கு போலியா அப்படின்னு கேக்குறப்போ
போகணும்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் உட்காரு பேசலாம் அப்படின்னு பேசுறாங்க. ஏன் திடீர்னு சாப்பிடுறப்ப கத்திட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. இல்ல நான் வாங்கணும் ஆசைப்பட்ட ட்ரெஸ் என் ஃப்ரெண்டே வாங்கி போட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளவு கடுப்பாகும். அது மட்டும் இல்லாம என்னை விட வேற யாருக்காவது உன்னை பிடிச்சிருக்கு இல்ல உனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இதுக்கு மேலையும் விவி டைரக்டா காதல சொல்லணுங்கிறதே இல்ல. பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருது டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு செகண்ட் இந்த உலகத்துல தான் நாம இருக்கோமா அப்படின்னு நினைக்கிறதோட பிளாஷ்பேக் கட் ஆகுதுங்க. இப்ப பிரசன்ட் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டு வா சாம் கிளம்பலாங்கிறாங்க. எல்லாம் என் நேரம் அப்படிங்கிற மாதிரி சாமும் பின்னாடியே போறாங்க. அடுத்து மறுபடியும் இந்த டிஸ்கோ தேவைதான் காட்டுறாங்க. நல்லா டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நேரம் தான் டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அந்த சமயத்துல பின்னாடி ஒரு வேம்பயர் கூவ கடிக்கலான்னு வர்றப்போ ஒரு லேடி தடுத்துறாங்க. கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு ரூமுக்குள்ள ஃபுல்லா வேம்பயர்ஸ் இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான் ஹியூமன். எப்படி இருக்கும்? டாக்டர் படுத்து தூங்கியே விட்டார். அவரால் முடியவே இல்லை. ஸோ இவங்களும் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு டைமை பாக்குறப்போ விடிய காலைல 4 மணி. இன்னுமா சாம் வரலன்னு கேக்குறாங்க. சாம் வந்தாலும் வரட்டாலும் எனக்கு பத்தி பிரச்சனை இல்லை, வா நாம கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ நர்ஸ் நம்ம இன்னும் டான்ஸ் ஆடலாங்கிறாங்க. ஐயோ நான் இப்பதானமா உட்காந்தேன் அப்படின்ட்டு மறுபடியும் கூவ கூட்டு போய் டான்ஸ் ஆடலான்னு போயிடுறாங்க. சரி பிங்கி நீ சாப்பிட்டுரு, டாக்டர் வேற தூங்கிட்டாரு, நான் வந்துடுறேங்கிறாங்க. பிங்கிக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் வியர்டா இருக்கிறத பாக்குறாங்க. பிங்கி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்றப்போ ஒரு லேடி கையெல்லாம் பிளட்ட கழுவுறாங்க. அதை பிங்கியும் நோட் பண்றாங்க. ஏன் ஒரு மாதிரி பாக்குற, முன்ன பின்ன மனுஷங்களை பார்த்ததே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த லேடி கேக்குறாங்க. பிங்கி இருந்துட்டு நான் ஒன்னும் உன்ன பாக்கல, ஏன் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ற, உன்னை பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பிங்கி வெளியே வந்ததுக்கு அப்புறமாக தான் அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ள ஒரு டோரை திறந்தா ஒரு பொண்ணை இப்போ கை கழுவிட்டு இருந்தா இல்லையா, இந்த வேம்பயர் தான் கடிச்சு பிளட்ட சக் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அந்த டெட் பாடி நம்மளுக்கு தான் காட்டுறாங்க. ஆனா அது பிங்கி பாக்கல. மறுபடியும் ஆடி முடிச்சு டயர்ல கோவும் நர்ஸ் வந்து உட்காடுறாங்க. பிங்கி வந்ததும் தயவு செய்து நம்ம கிளம்பலாம், சாம் வரலனாலும் பரவாயில்ல, மெசேஜ் பண்ணுவோம், வாய்ஸ் நோட் அனுப்பலாம், நம்ம ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரி இங்க தோணுதுங்கிறாங்க. சோ இந்த நர்ஸ் என்ன பண்றாங்க, நம்ம கிளம்ப போறாங்க, கடைசி எல்லாருமே சேர்ந்து போய் டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டரையும் கூப்பிட்டு கூவியும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இக்கட கெட்டு ஒழிங்க, நான் கிளம்புறேன்னு பிங்கி கிளம்புறப்போ ஒரு லேடி பிளாக் பண்ணி நீ போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படிங்கிறப்ப இல்லம்மா கிட்டத்தட்ட விடிற டைம் ஆயிடுச்சு, 2 hours தானே அப்படிங்கிறாங்க. அதை பத்தி நீ ஏன் பேசுற, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ சாம் வரணும், சாம் வராம நீங்க கிளம்ப கூடாது, அது ஏன்னு நான் சொல்லிதான் உனக்கு புரியணுமான்னு பூடகமா பேசுனதும் பிங்கி என்ன முட்டாளா புரிஞ்சிருது. சோ கோபத்தை எதுவும் காட்டாம சிரிச்சுட்டே ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சாம் வர வரைக்கும் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சோ அப்பதான் அங்க இருக்கிறவங்கள சுத்தி பாக்குறாங்க. வேம்பயர்ஸ் மாதிரியே தெரியறாங்க பிங்கிக்கு. ஆனா வேம்பயர்ஸா நீங்க கன்ஃபார்ம் பண்ணல, பட் கொஞ்சம் வியர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் போய் பேசாம உட்காந்துக்கிறாங்க. அடுத்து இப்போ சாமும் விவியும் ஒரு சப்வே மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. கடைசியா அந்த லேடி கொடுத்து அந்த விசிட்டிங் கடை நோக்கி தான் போறாங்க. அந்த சப்வே மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு பார் இருக்கு. அங்க போனதும் இந்த பார் அட்டெண்டர் கிட்ட இவங்க பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை காட்டுறாங்க. இவர் இங்க இல்ல அப்படிங்கிறப்போ இவரை தெரியுமான்னு தான் கேட்டோம், இங்க இருக்காரா இல்லையான்னு கேட்கல அப்படிங்கறத ஒரு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாருன்னு புரிஞ்சிருது. ஏன்னா அந்த பர்சனை தெரியும் தான் அர்த்தம். அந்த பர்சன் இங்க இல்ல அப்படின்னா அப்ப தெரியுங்கிறது தான் அர்த்தம். அந்த பர்சனும் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு 2 கிளாஸ்ல வைன் ஊத்தி குடுக்குறாங்க. நான் அவனை பார்த்தா டீடைல் சொல்லணும்னா எனக்கு ஒரு டீலிங் இருக்கு. 3 வருஷமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பர்சன் காணாம போயிருக்காங்க. அவங்கள நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களை பத்தின இதை டீடைல்ஸ் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சோ இந்த டீலுக்கு விவி உடன்படல. ஆனா வேற வழியே இல்ல சாமுக்கு. அதனால நான் ப்ராமிஸ் பண்றேன் அந்த பர்சனை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சோ ஒரு சீட்டு மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. அது இன்ஃபர்மேஷன் இருக்கு போலங்க. அடுத்தது மறுபடியும் பிளாஷ்பேக் தான். விவியோட பர்த்டே கேக் எல்லாம் வாங்கிட்டு 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் பாய் ஃப்ரெண்ட் வந்தாதான் கட் பண்ணுவேன்னு விவி உட்கார்ந்துருக்காங்க. அந்த சமயத்துல யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேக்குதுங்க. ஏன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு அப்படியே சந்தோஷமாகறாங்க விவி. ஆனா இப்ப வந்தது பாய் ஃப்ரெண்டான்னு காட்டல. 2 சீனும் சிங்க் ஆகுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இப்ப உள்ள வருது பாய் ஃப்ரெண்டு தான். ஆனா இந்த சீனுக்கு முன்னாடி நடந்துருச்சு. வேற யாரோ வந்து அந்த 3 பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. இப்பதான் பாய் ஃப்ரெண்ட் உள்ள வராங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபிளவர் போட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 3 பேரும் 3 திசையில கிடக்குறாங்க. கொஞ்சம் வந்து விவிக்கு மட்டும் உயிர் இருக்கு. சோ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. விவியோட கழுத்துல வேம்பயர் கிடைச்சதுக்கான அந்த 2 பல்லு தடையும் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு இவருக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ ஒரு கோமா பேஷண்ட் லேடியோட பிளட்ட போய் கடிச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க வந்து பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ற அப்படிங்கிறப்ப என்னால முடியல, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. கவலைப்படாத, கண்டிப்பா இதெல்லாம் மாறிடும், உனக்காக நான் எல்லாத்தையும் மாத்துவேன்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாங்க. இப்படி ஆக்சிடென்ட் அல்லாதான் நம்மளோட விவி வேம்பயரா மாறி இருக்காங்க. ஆனா விவியோட ஃபேமிலி மத்த மெம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. எந்த வேம்பயர் வந்து கடிச்சு விவி வேம்பயர் ஆனாங்க அப்படிங்கறதையும் அந்த வேம்பயர் யாரு அப்படிங்கிற பர்சனையும் நம்மளுக்கு காட்டலைங்க. அதுக்கப்புறம் சப்வேல ஒரு பொண்ணு போறாங்க. யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. கடைசியில நம்ம பாய் ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணை அடிச்சு எடுத்துட்டு போய் கொலை பண்ணி பிளட்டை கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் விவிக்கு கொடுக்குறாங்க. பயந்துட்டு பிளட் எடுப்பாங்க. என்ன மன்னிச்சிருமா, சாரி சார்ன்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. எப்படா பிளட் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த விவி பிளட்டை குடிக்கிறாங்க. மன்னிச்சிரு, என்னாலதானே உனக்கு எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிறப்போ நீ அப்படியெல்லாம் சொல்லாத, உன்னை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை தான் அப்படிங்கிறாங்க.
பட் அப்ப செத்து போயிடலாம் அப்படிங்கிற மூட்ல தான் விவி வந்து இருப்பாங்க. ஏன்னா எப்படி இப்படி டெய்லி ஒவ்வொருத்தவங்களை கொண்டு நான் வாழ முடியும், நான் சாகிறதா நல்லது அப்படிம்பாங்க. பட் பாய் ஃப்ரெண்ட் விடவே மாட்டாங்க. இது உன்னோட ஃபால்ட் கிடையவே கிடையாது, நீ சாகிறதுக்கு டிசர்விங் கிடையாது, அமைதியா இருன்னு சொல்லி அமைதிப்படுத்துறாங்க. இதுக்கப்புறமாக தனியா ரூம்பையே செட் பண்ணி நிறைய பேரை கொன்னு எடுத்துட்டு வந்து பிளட்டை எடுத்து அதை கொண்டு போய்க்கு விவிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நீ வெளியே போகாத, உனக்கு சேஃப் கிடையாது, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் முறையா ஒரு பொண்ணை கொலை பண்ணப்போ மன்னிப்பு கேட்டு பயந்த இந்த பாய் ஃப்ரெண்ட் இப்ப அந்த பயமே இல்ல, சிரிச்சுக்கிட்டு சர்வசாதாரணமா கொலை பண்றாங்க. ஒரு நாள் இப்படிதான் பிளட் எடுத்துட்டு விவிய பாக்கலான்னு வரப்போ விவி ரூம்லயே இல்ல. அடிச்சு புடிச்சு வெளியே போய் பார்த்தா யாரோ ஒரு பையனோட பிளட் குடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு வெளியே வந்து, நான் தான் வெளியே வராதேன்னு சொன்னேன்ல, நான் தான் உனக்கு பிளட் கொண்டு கொடுத்துட்டு இருக்கேன், அதுக்குள்ளேயே இப்படி எல்லாம் பண்ற அப்படிங்கிறாங்க. சோ இப்பதாங்க தெரிய வருது, வேம்பயரா விவி மாதிரி 10 வருஷமா அந்த ரூமுக்குள்ளேயே வச்சு பாய் ஃப்ரெண்ட் பிளட்டை வந்து இந்த மாதிரி மத்தவங்களை கொலை பண்ணி எடுத்து கொண்டு கொடுத்து பாத்துட்டு இருக்காங்க. சோ 10 வருஷமா அந்த ரூமுக்குள்ளேயே இருக்க என்னால முடியல, நான் சுத்தமா சோர்ந்து போயிட்டேன், என்ன பாத்துக்கிட்டு நீயும் கஷ்டப்படுற அப்படிங்கிறாங்க. கத்தி எடுத்து அந்த பையனை பாய் ஃப்ரெண்டே குத்துறாங்க. நான் உனக்காக எல்லா கொலையும் நான் பண்றேன், தேவையே இல்லாம நீ எதுவும் பண்ணி மாட்டிக்காத, உனக்காக தான் நான் இருக்கேன்ல, நான் அதுக்காக தான் ஒரு கேங்கையே செட் பண்ண போறேன், அதுக்கான ஐடியால தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னாலும் கடைசி வரைக்கும் நான் பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்றாங்க. சோ அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு குடோனுக்கு வந்திருப்பாங்க இல்லீங்களா, பிளட் எல்லாம் இருக்கிற மாதிரி. அங்கதானே சில பேப்பர்ஸ் எல்லாம் வந்து சாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த குடோன் இவங்க செட் பண்ணதுதான். சோ நிறைய பிளட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. வேற யாருக்காகவும் இல்ல, விவிக்காக தான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. ஏன் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவி கேக்குறப்போ, ஏன்னா நான் ஹியூமன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டு விவிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் தான் சொன்னேன் இல்லையா, நானும் வந்து வேம்பயர், நீயும் வேம்பயரா மாறிடியே, என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. ஒருவேளை பயப்படுறியா அப்படிங்கிறாங்க விவி. ஏன்னா நம்ம 2 பேர் ஒன்னா இருந்தோம், நீ வேம்பயர் ஆயிரும் பயப்படுறியான்னு கேக்குறாங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்படல, டே டைம்ல யாரோ ஒருத்தவங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேணும், அது நானா இருந்துட்டு போறேன், ஏன்னா டே லைட்ல நீ வெளியே போக முடியாதுன்னு சொல்றாங்க. பட் என்னதான் தன் பாய் ஃப்ரெண்ட் தனக்காக எல்லாம் பண்ணாலும் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கல, தன் கூட ஒன்னா இல்ல அப்படிங்கிறது விவிக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நான் வேம்பயரா இருக்காங்களே, நான் மான்ஸ்டர் மாதிரி பாக்குறேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. நான் உனக்காக என் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்றப்போ விவிக்கு செம டென்ஷன் ஆயிடுது. சோ இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கோச்சிட்டு பாய் ஃப்ரெண்ட் போயிடுறாங்க. அடுத்த நாள் அதே குடோனுக்கு வர்றப்போ விவி வேற ஒரு பர்சன் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இதை பார்த்த பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும், எதுவுமே சொல்லாம தலை குமிஞ்சிட்டு நிக்கிறாரு. இதை பார்த்து விவி டென்ஷன் ஆகி, என்னை இப்படி ஒரு கோலத்துல பார்த்து நீ எப்படிடா கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாம இருக்க, கோபம் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அங்கிருந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம, நீ பண்றது தப்பு, ஏன் இப்படி பண்றேன்னு ஒண்ணுமே கேட்காம அங்கிருந்து பாய் ஃப்ரெண்ட் போயிடுறாருங்க. அப்ப போனவர் தான் அதுக்கப்புறமா இருந்து தேடிக்கிட்டே இருக்காங்க விவி, இன்னும் கிடைக்கல. சோ இப்ப பிரசன்ட்டுக்கு வருது. இது சப்வே மாதிரி தெரியல, ஏதோ ஸ்டோரேஜ் மாதிரி தெரியல, என்ன இடம்னே தெரியலங்க. ஆனா ஒரு மாதிரி கருகுமுன்னு இருட்டா இருக்கு. அந்த இடத்துக்கு வர்றப்போ ஆப்போசிட்ல ஒரு பர்சன் வர்றாங்க, வயசானவர் மாதிரி இருக்காங்க. சோ இவங்க கிட்டயும் இவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்பாங்கன்னு பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டே இவரு தாங்க. சோ கிட்டத்தட்ட பாய் ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்டு விவி விட்டு போயிட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு போல இருக்கு, தாத்தாவே ஆயிட்டாரு. வேம்பயர் அப்படிங்கறதுனால விவி இன்னும் அப்படியே இருக்காங்க. சோ ஹக் பண்ணிக்கிட்டு இன்னும் அந்த காதல் மாறவே இல்லை, தயவுசெய்து என் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ பின்னாடி ஒரு லேடி வர்றாங்க, அந்த லேடி தான் பாய் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அந்த அம்மா வேற யாருமே இல்ல, ஒரு காலத்துல நம்ம விவி கூட இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஒரு ட்ரெஸ் பார்த்து ஆசைப்பட்டு நாம வாங்காது வாங்கிட்டாலேன்னு சத்தம் போட்டாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ பாய் ஃப்ரெண்டோட ஒய்ஃபாவே வந்து நிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தன் ஃப்ரெண்டான விவி வந்து ஒரு வேம்பயர்னு தெரியாது. நீ எப்படி அப்படியே இருக்க, இது இம்பாசிபிள்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாக்குறப்ப உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அப்போ நீ வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர் எதுவுமே பேசல, இவன் நல்லாவா இருக்கா பாரு, முகமெல்லாம் சுருங்கி போச்சு, பட் நான் அப்படி இல்லை, எங்காவே இருக்க, என் கூட வந்துருங்கிறாங்க. ஸோ அவங்களும் சொல்றாங்க, இதை பாரு, அவரை வந்து லைஃப்ல மூவ் ஆன் ஆக விடு, நாங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், அவர் ஹியூமன், நீ வேம்பயர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நாங்க வயசாக இறந்து போயிடுவோம், பட் உனக்கு அப்படி கிடையாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னமோ எடுத்து சொல்ல ட்ரை பண்றாங்க. உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து, என்ன சொன்ன, கடைசி வரைக்கும் என்ன பாத்துக்குவேன்னு சொன்னேன்ல, என் கூடவே இருப்பேன்னு சொன்னேன்ல, என்ன ஆனாலும் இப்ப என்ன விட்டுட்டு போனேன், இப்ப செலக்ட் பண்ணு, நானா அவளா அப்படிங்கிறப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து தன்னோட ஒய்ஃபை தான் செலக்ட் பண்றாங்க. அதாவது ஒரு காலத்துல விவியோட ஃப்ரெண்டா இருந்தவங்க செலக்ட் பண்றாங்க. என்னதான் தன் காதலியான விவிக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிருந்தாலும் வேம்பயரே ஆகிறதுக்கு பாய் ஃப்ரெண்ட் விரும்பல, ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் விவி விட்டு தனியாவே இருந்திருக்காங்க, தனக்குன்னு ஒரு லைஃப் வேணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. அதனால ஸ்டேஜுக்கு மேல நம்ம ஹெல்ப் இவருக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரவும் செஞ்சிருக்காங்க. தன்னோட ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தன் லவ்வர் தன்னை வேண்டான்னு சொல்லிட்டானேங்கிற கோபத்துல சாம் அவளை கொலை பண்ண, அப்பதான் உன் ஃப்ரெண்டை விடுவேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்ம டீலிங் கிடையாது, அந்த பர்சனை கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னா பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு முன்னாடி நிக்க வச்சிட்டேன், இதுக்கப்புறமா கொலை பண்றது நம்ம டீலிங் கிடையாது அப்படிங்கிறாங்க. சோ இவங்களே இப்போ என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, பாய் ஃப்ரெண்ட் ஒய்ஃபோட கழுத்தை கடிச்சிடுறாங்க. இப்ப இவ செத்து போயிடுவா, இல்லைன்னா இவ்வளவு வேம்பயரா மாறிடுவா, நீ என் கூட தான் வந்து ஆகணும் அப்படிங்கிறப்போ அப்படி பாய் ஃப்ரெண்ட் கதறி கதறி அழுகுறாங்க.
அறிவு இருக்கா, செத்து போடி அப்படிங்கிறப்ப விவியால தாங்கவே முடியல. நீயாடா பேசுற அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு காதல் இருக்கு இவங்களுக்கு. பாய் ஃப்ரெண்டுக்கு என்னன்னா, இப்படி தன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தவளை கொன்னுட்டியே அப்படிங்கிற கோபத்துல கண்டிப்பா இதெல்லாம் முடிவில்ல, ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை எடுத்து பிரஸ் பண்றாருங்க. அந்த கேட்டம் ஃபுல்லா அப்படியே வெளிச்சம் ஆயிடுது. ஒரு டைம் சொன்னேன் இல்லையா, ட்ராஷ்ல வயலட் லைட் ஆர்டர் பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணி இங்க செட் பண்ணதே இவருதான் போல இருக்கு. சோ ஆன் பண்ணதும் வேம்பயர் எப்படி உடம்புல ஏறி ஆரம்பிக்கும் இல்லையா. உடனே சாம் வந்து கோட் எல்லாம் கழட்டி வந்துட்டு விவிய மூடுறாங்க. இல்லைன்னா இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட் இறந்து போயிடுவாங்களே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கோத்தில இருக்காங்களே. அந்த லைட் ஆன் ஆனதுமே அங்க நிறைய பேர் வந்து பாய் ஃப்ரெண்டையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போறாங்க. அந்த கேங் வேற யாரும் இல்லைங்க, ஃப்ரெண்டியோட கேங் தான், ஃப்ரெண்டியோட அசிஸ்டன்ட் தான் அவரு. அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஃப்ரெண்டி போறதை பார்த்துட்டு டே ஃப்ரெண்டின்னு பின்னாடியே சாம் ஓடுறதோட அடுத்தது மறுபடியும் டிஸ்கோ தேவை காட்டுறாங்க. சாமுக்கு மறுபடியும் கால் பண்ணி பாக்குறாங்க பிங்கி, பட் சாம் எடுக்கிறதே இல்ல. அடுத்தது தன் ஃப்ரெண்டான ஃப்ரெண்டி பின்னாடியே ஓடி போகிறப்ப அங்கிருந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப உயிரோட தான் இருக்கான், அவன் ஏன் உயிரோட இருந்து என்ன பார்க்க வரலன்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க. சாமுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்துது, கண்ணு முடிதான கார் வெடிச்சு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலை சுத்துறப்போ எகைன் டிஸ்கோ தேவை காட்டுறாங்க. கரெக்டா 5:59 ஆயிடுச்சுங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ இப்போ கண்டிப்பா அங்க டிஸ்கோத்தேல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். ஏன்னா கண்டிப்பா இப்போ போய் நம்ம விவிய பார்க்கணும், அவளுக்கு என்ன எதுன்னு பார்த்து அவ ஆர்டர் கொடுத்ததானே மற்ற வேம்பயர்ஸ் எல்லாம் அவங்களை கடிக்காம இருப்பாங்க. ஸோ அதனால அங்க இருந்து ஓடி போறாங்க. அதோட இங்க எபிசோட் முடியுதுங்க. ஸோ 3 விஷயம். ஒன்னு ஃப்ரெண்டு உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுக்கு தெரிஞ்சிருச்சு. விவிக்கு எதாவகாம இருக்கணும், அப்பதான் அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸான டாக்டர், நர்ஸ், பிங்கி, கு எல்லாரையுமே சாமால காப்பாற்ற முடியும். இந்த எபிசோட் இதோட முடியுது. இதுக்கப்புறமா அடுத்த புது கேஸை பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாங்க. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கேஸோட ஒன்லைன் ஷார்ட்ஸா நான் போஸ்ட் பண்றேன். நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.